அன்பர்களே, நண்பர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிற உங்கள் யாவரையும் ஜெகோவா மெக்காடிசம் என்ற நாமம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நம்மை கண்மணியைப் போல பாதுகாத்து வருகிறார். நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். நமக்கு ஆறுதல் தருகிறார். நம்மை தேற்றுகிறார். ஒரு தகப்பன் போல நம்மை அவர் தோளின் மீது சுமந்து செல்கிறார். அவர் நமது ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். நம் கண்ணீரை காண்கிறார். நம்முடைய துக்கங்களை காண்கிறார். நம் தவிப்புகள் அவர் கண்களுக்கு மறைவாய் இருப்பதில்லை என்று வசனம் கூறுகிறது. நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய பிரயாசங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். He is omniscient. He knows everything. நம் மீது இருக்கும் நுகத்தடியை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு வரும் நபச்சொல்லை அவர் அறிந்திருக்கிறார். நம் தோளின் மீது இருக்கும் மிலார்வை அவர் அறிந்திருக்கிறார். ஆம், ஆனால் நம் மீது இருக்கும் அடிமைத்தன நுகத்தடியை தகர்த்து எறிபவர் இயேசு கிறிஸ்து. இன்று வேத பாடமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு கருப்பொருள் என்னவென்றால், யோக் பிரேக்கர், நுகத்தை உடைப்பவர், நுகத்தை முறிப்பவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய நுகத்தடியை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நுகத்தடியை முறிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்று வேதத்தின் அடிப்படையில் 3 வித நுகத்தடிகள் எவ்வாறு இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் முறிக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது சாத்தானின் நுகத்தடியை முறிப்பவர் இயேசு கிறிஸ்து. வியாதியின் நுகத்தடியை முறிப்பவர் இயேசு கிறிஸ்து. அவிசுவாசத்தின் நுகத்தடியை முறிப்பவர் இயேசு கிறிஸ்து. முதலாவது நுகத்தடி சாத்தானிடமிருந்து நமக்கு வருகிறது. சாத்தான் நம்முடைய ஜென்ம விரோதி. நமக்கு ஆசா பாசங்களை காட்டி நம்மை அக்கினி கடலில் தள்ள ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தின் மீது அடிமைத்தன நுகத்தடியை வைக்கிறான். நுகத்தடி என்றால் என்ன? 2 மாடுகள் ஒன்றாக இணைந்து விவசாயத்தில் ஈடுபடுத்தும் பொழுது அந்த உழவன் ஒரு மரத்தினால் செய்த ஒரு கருவியை அதன் 2 மாடுகளின் மீதும் வைப்பான். அந்த 2 மாடுகளும் அவனுக்கு அடிமையாகிவிட்டது. அதுதான் நுகத்தடி. மாடுகளின் கழுத்தின் மீது வைக்கும் ஒரு மரக்கோல் தான் நுகத்தடி. சாத்தான் நம்மீது அடிமைத்தன நுகத்தடியை வைக்க காத்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். ஆம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அபிஷேகத்தின் ஆவியினால் நம் தோளில் இருக்கிற சுமை நீங்கி போய்விடும். நம் மீது இருக்கும் நுகத்தடி நீங்கி போய்விடும். இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. இது நமக்கும் ஏற்புடைய ஒரு வசனமாக இருக்கின்றது. சாத்தான் நம் மீது நுகத்தடியை வைத்திருக்கிறான். அந்த காலத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை பரிசுத்தமாக்கினார். அவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தேவனை துக்கப்படுத்தினார்கள். தேவனை விசனப்படுத்தினார்கள். ஆம், அந்நிய தேவர்களை வணங்கினார்கள். அதனால் தேவன் அவனை சிட்சிக்க விரும்பினார்.
உடனே கொடூரமான அசீரியனை இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அவர் கொண்டு வந்தார். அந்த அசீரியர்கள் நுகத்தடியை இஸ்ரவேல் மேல் வைத்தார்கள், நொறுக்கினார்கள், அவர்களை அதிகமாக துன்பப்படுத்தினார்கள். அடிமைத்தன நுகத்தடி அங்கு பிரயோகிக்கப்பட்டது. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கெஞ்சினார்கள். நம் தேவன் இரக்கமுள்ளவர், இறங்கினார். அந்த நுகத்தடியை, அசீரியன் என்ற நுகத்தடியை முறித்து போட்டார். அவர்களுக்கு சுதந்திர வாழ்க்கை கொடுத்தார். இன்னொரு இணை வசனத்தை கூட என்னால் சொல்லக்கூடும். மீதியானவரின் நுகத்தடி, இது ஏசாயா 9:4 குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. மீதியானின் நாளில் நடந்தபடி அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாரையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் கர்த்தர் முறித்து போட்டார். இதே வசனம் நமக்கும் உகந்தது. நம் தோளின் மேல் மிலாறு இருக்கின்றது. சாத்தான் மிலாரை வைத்து நம்மை அடிப்பான், சோதனைக்குட்படுத்துவான், துன்பப்படுத்துவான், கண்ணீரை கொண்டு வருவான். நம் தோளின் மீது மிலாறு இருக்கிறது, நுகத்தடி இருக்கின்றது. ஆலோட்டியின் கோலால் நம்மை கொடுமைப்படுத்துவான். ஆம், அநேக நுகத்தடிகள் நம் மத்தியில் இருக்கக்கூடும். அதாவது பயத்தின் ஆவி இருக்கக்கூடும், இச்சையின் ஆவி இருக்கக்கூடும், வியாதியின் ஆவி இருக்கக்கூடும், மரணத்தின் ஆவி இருக்கக்கூடும், பற்றாக்குறையின் ஆவி இருக்கக்கூடும். ஆம், இப்படிப்பட்ட பலவித அசுத்தம் நிறைந்த ஆவிகளை நம் மீது ஏவி விடுபவன் சாத்தான். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம், நமக்கு நுகத்தொடையை பொருத்த வேண்டும், அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். சிலருக்கு விபச்சாரம், வேசித்தனம் என்ற ஆவியை கூட ஏவி விடக்கூடியவனாக இருக்கின்றான். பாவம் சாத்தானால் கொண்டு வரப்படும் ஒரு நுகத்தடி. மிகவும் எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனம் என்ன கூறுகிறது? யோவான் 8:34, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அடிமை, நுகத்தடி, சாத்தான், பாவம், இவையெல்லாம் நம் மீது வந்துவிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வசனம் கூறுகிறது. பாவம் நம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவக்கட்டுகளால் நாம் கட்டப்பட்டிருப்போம். ஆம், இதற்கெல்லாம் யார் காரணம்? சாத்தான் தான் காரணம். எனவே பாவத்தை விட்டு நாம் விலகி இயேசுவினிடம் ஓட வேண்டும். அவர் சாத்தானின் நுகத்தடியை முறித்து போடுவார். நீதிமொழிகளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ ஜனத்தின் இகழ்ச்சி. நாமும் நம்மை சுற்றிலும் அநேகர் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் பாவிகளை இகழ்ச்சியாக பேசுவார்கள். இவன் ஒரு திருடன், இவன் ஒரு கொலையாளி, இவன் ஒரு குடிகாரன், இப்படி அவர்கள் இகழ்ந்து பேசுவார்கள் என்று நீதிமொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் பாவத்தை மட்டும் நமக்கு நுகத்தடியாக வைப்பதில்லை, சாபத்தையும் நுகத்தடியாக வைக்கிறான். சாபம் சில குடும்பங்களில் தலைமுறையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட குடும்பங்களில் சாபம் நிறைந்து இருக்கும் பொழுது அது நுகத்தொடியாக இருக்கின்றது. அதனால் அவர்கள் பிள்ளைகள் சரியாக படிப்பதில்லை, ஞானம் பெறுவதில்லை, படித்தாலும் பட்டம் பெறுவதில்லை, பட்டம் பெற்றாலும் வேலை கிடைப்பதில்லை, வேலை கிடைத்தாலும் குறைவான சம்பளத்திற்கு வேலை கிடைக்கிறது. வீட்டில் வியாதி, அமைதியின்மை, குழப்படி, சண்டை, சச்சரவு, இது சாபத்தின் நுகத்தடியாக இருக்கின்றது. நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், சில குடும்பங்களில் சாபத்தின் காரணமாக கோர்ட்டுக்கும் அவர்கள் மீண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது.
ஆனால் இயேசு கிறிஸ்து யோக் பிரேக்கர், நுகத்தடியை முறிப்பவர். அவர் நமக்காக சாபமானார். எப்படி என்றால், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், சாபமானார், நமக்கு ஆசீர்வாதத்தை சிலுவையின் மூலம் வாங்கி கொடுத்தார். நமக்காக சாபமான முட்கிரீடத்தை சூடினார். நாம் அழிவில்லாத ஆசீர்வாதமான கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சாபத்தின் கிரீடத்தை, முட்கிரீடத்தை சூடினார். இந்த நுகத்தடிகளை முறிப்பதற்கு 3 முறைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் சாத்தானின் நுகத்தடி இருக்கிறதா? உங்கள் வீட்டில் பாவத்தின் நுகத்தடி இருக்கிறதா? சாபத்தின் நுகத்தடி இருக்கிறதா? சாத்தானின் பில்லிசூனிய கட்டுகள் இருக்கின்றதா? கவலைப்பட வேண்டாம். வேதம் என்ன குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து முறிப்பார். வசனம் நுகத்தடியை முறிக்கும். கர்த்தரின் ஆவி நுகத்தடியை முறிக்கும். ஆம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வசனம் கூறுகிறது. குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை படித்து கொண்டே இருந்தால் நம் வீட்டில் சாபம் இருக்காது, பில்லிசூனிய கட்டுகள் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. மற்றொரு வசனம் என்ன கூறுகிறது? கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கு சாபம் இல்லை, கட்டுகள் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு உள்நாட்டுப்போர் நடந்தது. அந்த உள்நாட்டு போரில் அநேக கிறிஸ்தவர்களை அந்த சோல்ஜர்ஸ் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் மீது நுகத்தடியை வைத்தார்கள். அதில் ஒரு விசுவாசி, இந்த நுகத்தடி எனக்கு வேண்டாம் என்று அந்த நாட்டை விட்டே ஓடினான். காடுகளுக்குள் ஓடி போனான். அடர்ந்த காடுகளில் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடினான். ஒரு குகை தென்பட்டது, குகைக்குள் போனான். அங்கு போய் ஒளிந்து கொண்டான். என்றாலும் அவனுக்கு தெரியும், சோல்ஜர்ஸ் வந்து விடுவார்கள், நுகத்தடியை மீண்டும் அவன் மீது வைப்பார்கள். எனவே அவன் இயேசுவிடம் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற வசனம் சொல்கிறது. நீர் இப்பொழுது எனக்கு இந்த நுகத்தடியிலிருந்து விடுதலை கொடும் என்று ஜெபித்தான். உடனே கர்த்தர் ஒரு சிலந்திக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தார். அந்த சிலந்தி அந்த குகையின் வாசலில் அழகாக ஒரு வீடு கட்டிவிட்டது. அங்கு ஒரு சிலந்தி கூண்டு இருந்தது. சோல்ஜர்ஸ் வந்தார்கள், சிலந்தி கூடை பார்த்தார்கள். இதற்குள் கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த விசுவாசி என்ன சொன்னான்? இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது இந்த சிலந்தி கூடு கூட ஒரு சுவர் போல இருந்து நம்மை பாதுகாக்கும், சாபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும், நுகத்தடியிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இயேசு கிறிஸ்து நம் வீட்டில் இல்லை என்றால் இந்த சிலந்தி கூடு கூட சுவராக இருந்து நம்மை அழித்து போட்டு விடும் என்று கூறினான். ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவரே சாபத்தை முறிப்பவர், நுகத்தடியை முறிப்பவர். அடுத்ததாக வியாதியின் நுகத்தடியை முறிப்பவர் இயேசு கிறிஸ்து. நாம் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் நமக்கு வியாதி நம் உடலில் இருக்கும். சாதாரண வியாதி, ஃபீவர், கோல்டு இருக்கும். இல்லை என்றால் தீராத வியாதி, அதாவது ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா கேன்சர், அல்சர், அப்படி தீராத வியாதி இருக்கும். சில வியாதிகள், நாட் ஆல், சில வியாதிகள் சாத்தானால் கொண்டு வரப்படும் ஒரு கட்டு, ஒரு நுகத்தடி. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிறோம், 18 வருடம் சாத்தானால் கட்டப்பட்ட இந்த கூனியை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். அதை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கப் போகிறேன். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சாத்தானுடைய கட்டு அந்த வியாதி. சில வியாதிகள் நமக்கு வரும் பொழுது அது சாத்தானின் கட்டாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு
வியாதிகளை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். உலகத்தில் உள்ள டாக்டர் அசோசியேஷன் என்ன கூறுகிறது என்றால், உலகமெங்கும் 39 மருந்துகளால் கட்டுப்பட முடியாத, குணமாக்க முடியாத வியாதி இருக்கின்றது. இந்த 39 வியாதிகளையும் குணமாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து 39 முறை மிலாரினால் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், காயம் ஏற்பட்டது. காயம் ஆறின பின் தழும்பு ஏற்பட்டது. உடம்பெல்லாம் காயம், கையில் காயம், அவர் காலில் காயம். இந்த தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். நமக்கு ஒரு வியாதி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வியாதி சாத்தானின் நுகத்தடியாக இருந்தால் நீர் என்னை வந்து சுகமாக்கும், உமது தழும்புள்ள கரங்களினால் என்னை தொட்டு சுகமாக்கும் என்று கூற வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார், தழும்புள்ள கரங்களால் நம்மை தொடுவார். அதுதான் எனது ஒரு ஜென்டில் டச்சாக இருக்கும். அவர் நம்மை சுகப்படுத்துவார். எந்த வியாதியும் சுகப்படுத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கிறதா? வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லையா? டாக்டரால் குணமாக்க முடியாத வியாதி இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எகிப்துக்கு வரப்பண்ணின எந்த வியாதி உன்மேல் வரப்பண்ணினேன், அவ்வாறு வியாதி வந்தாலும் நான் வந்து உன்னை தொட்டு சுகமாக்குவேன். நீ என்னிடத்தில் வந்தால் மட்டும் போதும் என்று கூறுகிறார். மேலும் ஒரு வசனம் கூறுகிறது. இந்த வசனங்களெல்லாம் நம் வியாதியில் இருக்கும் பொழுது நாம் சொல்லிக்கொண்டே ஜெபிக்க வேண்டும். அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது வாழ வயது போலாகிறது என்று கூறுகிறார். வசனங்களை கையில் எடுத்துக்கொள்வோம். வசனத்தை வைத்து சாத்தானை விரட்டுவோம், சாபத்தை விரட்டுவோம், நுகத்தடியை விரட்டுவோம், வியாதியை விரட்டுவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சிறகுகளால் நம்மை மூடி பாதுகாப்பார். அவர் செட்டைகளிலால் நம்மை மூடி பாதுகாப்பார். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் அடைக்கலமும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அந்த ஆரோக்கியம் நமக்கு தேவை. நாம் கொளுத்த கன்றுகளைப் போல வெளியே புறப்பட்டு செல்வோம். எனவே கர்த்தரிடத்தில் வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்வோம், அதை வைத்து ஜெபிப்போம். மற்றொரு வாக்குத்தத்த வசனம் மிக உன்னதமான வாக்குத்தத்த வசனமாக இருக்கின்றது. உன்னத பாட்டு 4:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அடைக்கப்பட்ட தோட்டம். நாம் தோட்டம், ஆம், நாம் ஒலிவ மர கன்றுகளும் மரங்களுமாய் இருக்கிறோம். நாம் ஒரு தோட்டம். ஆனால் இந்த தோட்டம் அடைக்கப்பட்ட தோட்டம். இயேசு கிறிஸ்து வேலி அடைத்து நம்மை அந்த தோட்டத்திற்குள் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார். சாத்தான் அந்த வேலியை தாண்டி வர முடியாது. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, மிக அருமையான வசனம், மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 4:12. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நாம் வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் இருப்போம். சுகத்துடன் இருப்போம், வளமையுடன் இருப்போம், செழுமையுடன் இருப்போம், ஞானத்தால் நிரம்பி இருப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். அடுத்ததாக முத்தரிக்கப்பட்ட கிணறாய் இருப்போம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், ரட்சிப்பின் கிணறாகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்து நம்மை முத்தரித்து வைத்து கொள்வார். நுகத்தடி நம் மீது வராது. ஒரு பழமொழி என்ன சொல்லுகிறது? கிணற்றில் தண்ணீர் இறைக்க இறைக்க தண்ணீர் ஊறும் என்று கூறுவார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய இரக்கம், கிருபை ஊறிக்கொண்டே நம் வாழ்வில் இருக்கும். அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 3வது நுகத்தடி என்னவென்றால்,
ஆவி விசுவாசத்தின் நுகத்தடி. உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். விசுவாசிகள், அவிவிசுவாசிகள். நீதிமான்கள், நீதி அற்றவர்கள் உள்ளவர்கள். விசுவாசிகள் வேதம் கூறுகிறது அவிவிசுவாசிகளோடு இணக்கம் வைத்து கொள்ளக்கூடாது. நம்மை சுற்றிலும் புறஜாதியார் இருக்கிறார்கள், அவர்கள் அவிவிசுவாசிகள். அவரோடு பேசலாம், பழகலாம், ஆனால் பைண்டிங் இணக்கம் இருக்கக்கூடாது, சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதைத்தான் வசனம் கூறுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அண்டர்லைன் தட் சென்டென்ஸ். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால், விசுவாசிகள் அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. நாம் நீதிமான்கள், அநீதி உள்ளவர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. நாம் இயேசுவின் ஒளியில் நடப்பவர்கள், பிசாசின் இருளில் நடப்பவர்களோடு நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று எச்சரிப்பு கர்த்தர் விடுக்கிறார். மற்றொரு வசனம் மிக பயங்கரமான எச்சரிப்பை கொடுக்கிறது. இது உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது. நீங்கள் அதை வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அதாவது அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், புறஜாதிகளோடு நீங்கள் ஒரு ஒற்றுமையோடு இணக்கத்தோடு செயல்படக்கூடாது, சம்பந்தம் வைக்கக்கூடாது. அவர்கள் பண்டிகையில் கலந்து கொள்ளக்கூடாது, திருமண காரியங்களில் சம்பந்தம் இருக்கக்கூடாது. வசனம் கூறியது, உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கும் உங்கள் குமாரர்களை பெண் கொள்ளாமலும் இருங்கள் என்று கூறுகிறது. அப்படி நாம் சம்பந்தம் கலந்தால் என்ன நேரிடும்? நுகத்தடி நம் மீது வரும். நாம் விக்கிரக ஆராதனைக்குள் தள்ளப்படுவோம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாலமோனை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆகாப் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாவாக இருந்தான். கடைசி காலத்தில் என்ன செய்தான்? அந்நிய ஸ்திரீகளை மணந்தான். அவ்வாறு மணந்தது நிமித்தம் அவர்கள் அவனை விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுத்தினார்கள். கர்த்தருடைய பொல்லாப்பை சம்பாதித்து கொண்டான். அதே போல ஆகாப் எசபேல் என்ற அந்நிய ஸ்திரீயோடு மணந்து அவளோடு கூட விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் அவன் மீது கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது என்று பார்க்கிறோம். எனவே விசுவாசிகளாக நாம் அவிவிசுவாசிகளோடு வியாபாரம் இணைந்து செய்யக்கூடாது, பங்குதாரர்களாக இருக்கக்கூடாது, தொழிலில் இணைந்து நடக்கக்கூடாது. முதலில் நமக்கு நன்மை கிடைக்கும், பின்பு அந்த நுகத்தடி நம் மீது வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? அவர்களுடைய முறைகளை பின்பற்றுவோம். அதுதான் மிக தவறான காரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் பிசாசவன் என்ன செய்கிறானா? எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எங்கேயும் அக்கினியாஸ்திரங்களை அவிழ்த்து போடுவதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம் விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும். விசுவாசிகளாக இருக்கணும். நம்ம அவிவிசுவாசிகளோட போய் பேசலாம், அவர்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் இணக்கம் பண்ணக்கூடாது. அவர்களை இயேசுவிடம் நாம் திருப்ப மிகவும் இயேசுவின் சுசேஷத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 109ஆம் அதிகாரத்தில் மற்றொரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தை விரும்பினால் சாபம் உங்கள் மீது வருமா? எப்படி சாபத்தை விரும்புவோம் நம்ம? சிலர் என்ன செய்கிறாங்க? உன்ன விசுவாசிகள் கைரேகை பார்க்கிறார்கள், கிளி ஜோசியம் பார்க்கிறார்கள், அஞ்சனம் பார்க்கிறார்கள். இதுதான் சாபம். நீங்கள் அதே வசனம் கூறுகிறது, ஆசீர்வாதம் வேண்டாம் என்று நினைத்தால் ஆசீர்வாதம் விலகி போயிருமா? அப்போ நம்ம சாபத்தின் அங்கேயே உடுத்தி கொண்டு இருப்போம். எனவே சாபம் நமக்கு வரும் பொழுது இயேசுவிடம் ஓட வேண்டும். அப்படி காலை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், அவர் கரத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமைக்குள் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பாதுகாப்பான நிலையை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், இப்படிப்பட்ட சாபக்கேடுகளை நீக்க வேண்டுமென்றால் அபிஷேகத்தின் ஆவி தேவை என்று முதல் வசனத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். உபவாசம் தேவை. நான் உபவாசம் பண்ணணும். ஏசாயா 58:6 கூறப்பட்டிருக்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். எதனால்? உபவாசத்தினால்.
நுகத்தடியின் கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் லகுவாயும் மிருதுவாயும் இருக்கும் என்று கூறுகிறார். வேதத்தில் சாத்தானை குறித்து அநேக எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிப்பு மேல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். உலகத்தில் அநேக எச்சரிப்புகளை பார்க்கிறோம். திடீரென்று சுனாமி வரலாம், புயல் காற்று வரலாம். அப்பொழுது ரேடியோ டெலிவிஷனில் என்ன கூறுவார்கள்? மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம், ஏனென்றால் ரெட் சிக்னல் போடப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். என்றாலும் மீனவர்கள் சென்று இறப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அதே போல ஒரு எலக்ட்ரிக் மின்கம்பம் இருக்கும், அதில் பார்த்தால் அபாயம் என்று எழுதப்பட்டிருக்கும், மனித ஓடு அங்கு வரையப்பட்டிருக்கும், தொடாதீர்கள் டேஞ்சர் என்று கூறப்பட்டிருக்கும். என்றாலும் மின்கம்பத்தை தொட்டு அநேகம் பேர் ஷாக்கடித்து சாவார்கள். அதே போல வேதத்தில் பிசாசானவனை கொடுத்த எச்சரிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று உங்களை சுற்றி வருகிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, சத்திய வசனங்களை கேட்டோம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் எங்கள் மேல் இந்த சாத்தானவன் அநேக நுகத்தடிகளை வைக்கிறான், நிபச்சொல்லை வைக்கிறான், மிலாரை வைக்கிறான், ஆளோட்டிகளின் கோலை எங்கள் மீது வைத்து அழுத்துகிறான் கர்த்தாவே. நீதாமே எங்களை மறைத்துக் கொள்ளும், உமது மகிமைக்குள் மறைத்துக் கொள்ளும், உம்முடைய பிரசன்னத்துக்குள் மறைத்துக் கொள்ளும், உம்முடைய வல்லமைக்குள் மறைத்துக் கொள்ளும். நாங்கள் ஓடோடி வந்து உம்முடைய நாமத்திற்குள் ஒளிந்து சாத்தானுடைய நுகத்தடியை முறித்து போட நீர் கிருபை புரியும் கர்த்தாவே. நீ செய்ய போவதற்காக நன்றி 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 கர்த்தாவே. இப்பொழுதும் நீர் எங்களுக்கு இருக்கும் நுகத்தடிகளை அறிவீர் கர்த்தாவே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடும் கர்த்தாவே. திருமணத்தில் தடைப்படுபவர்களுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்து கொடும் கர்த்தாவே. கற்பத்தின் கனி ஆசீர்வத்தும் கொடும் கர்த்தாவே. வீடு கட்டுவர்களின் வீடை கட்டி கொடும் கர்த்தாவே. வீட்டை சுற்றி வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை. நீசலன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை
கிருபை